ஜோதிடம் ஒரு ஆழமான ஆய்வு. ஜோதிடம் என்பது பண்டைய காலங்களிலிருந்து வழங்கி வரும் ஒரு பழமையான நம்பிக்கை முறை. இது வான உடல்களின் நிலை மற்றும் அவற்றின் இயக்கங்கள் மனித வாழ்க்கை மற்றும் பூமியில் நிகழும் நிகழ்வுகளுடன் தொடர்புடையது என்ற கருத்தை அடிப்படையாகக் கொண்டது. ஜோதிடத்தின் அடிப்படை கருத்துக்கள். ராசிகள். ஜோதிடத்தில் 12 ராசிகள் உள்ளன. ஒவ்வொரு ராசியும் வெவ்வேறு குணங்கள் மற்றும் பண்புகளை குறிக்கின்றன. கிரகங்கள். சூரியன், சந்திரன் மற்றும் 7 கிரகங்கள்: செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது. கோணங்கள். கிரகங்களின் இடையே உள்ள கோணங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளைப் பற்றி கூறுகின்றன. பலன்கள். ஜாதகத்தை ஆராய்வதன் மூலம் ஒருவரின் பிறப்பு, திருமணம், தொழில், ஆரோக்கியம் போன்ற பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகளைப் பற்றிய பலன்களை ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். ஜோதிடத்தின் பயன்கள். தன்னைத்தானே புரிந்து கொள்ள. ஒருவர் தன்னைத்தானே நன்கு புரிந்து கொள்ள ஜோதிடம் உதவுகிறது. எதிர்காலத்தை கணிக்க. ஜோதிடத்தின் மூலம் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் என்று நம்பப்படுகிறது. தீர்மானங்களை எடுக்க உதவுதல். வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்களை எடுக்க ஜோதிடம் உதவுகிறது. ஜோதிடத்தின் விமர்சனங்கள். அறிவியல் ஆதாரங்கள் இல்லை. ஜோதிடத்திற்கு எந்தவிதமான அறிவியல் ஆதாரமும் இல்லை. நம்பிக்கை அடிப்படையிலானது. ஜோதிடம் முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையிலானது. பொதுமைப்படுத்தல். ஜோதிடம் மிகவும் பொதுமைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். முடிவுரை. ஜோதிடம் ஒரு பரவலாக நம்பப்படும் நம்பிக்கை முறை என்றாலும் இது ஒரு அறிவியல் சார்ந்த துறையல்ல. ஜோதிடத்தை நம்புவது அல்லது நம்பாமல் இருப்பது என்பது தனிப்பட்ட விருப்பம். குறிப்பு: ஜோதிடத்தை ஒரு பொழுதுபோக்காக அல்லது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் முன் ஒரு நிபுணரை அணுகுவது நல்லது. மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பின்வரும் தலைப்புகளை ஆராயலாம். வெவ்வேறு வகையான ஜோதிடம். ஜாதகத்தை எப்படி படிப்பது. பிரபலமான ஜோதிடர்கள். ஜோதிடத்தின் வரலாறு. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். தொடர்புடைய தலைப்புகள். ராசிபலன், ஜாதகம், கோச்சாரம், தசாபுத்தி. உங்களுக்கு எது தெரிந்து கொள்ள வேண்டும்?